ஒரு சாமியார் வந்து நான் தான் வந்து இந்த மார்னிங் இந்த சூரியனை கண்ட்ரோல் பண்ணுறேன், அது ரைஸ் ஆகிறதே நான் தான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்னதான் அதை கிண்டல் பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து அதை வந்து உண்மை நம்பிட்டும் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க இல்லைங்க, எல்லாருமே படித்தவங்க, நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல பவர்லேயும் இருக்கிறவங்க, நிறைய பேர் நல்ல ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் இவங்களும் இருக்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, நான் இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து இவர் ஜக்கி வாசுதேவ். ஸோ அவரோட ஸ்பீச் நான் ரொம்ப நெருக்கமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதில் வந்து அவர் எப்போதுமே நிறைய விஷயங்கள் நல்லா கிளியராக பொறுமையாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ஒரு ஒரு பையன் வந்து திடீர்னு வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் இதை பற்றி லைக் அவங்களுடைய ஃபவுண்டேஷனோட ஃபினான்ஷியலி எக்கனாமிக்கலி இதை பற்றிலாம் கேட்கும் பொழுது அவருக்கு டப்புன்னு அந்த இடத்துல வந்து பதில் சொல்ல முடியல. அதுக்கு அவர் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து அவர் அந்த இடத்துல பதறினதை நான் கவனித்தேன். பதறி அவர் வந்து திடீர்னு என்டோர்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எங்கள் இதில் பெரிய பெரிய படித்தவங்க இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு என்டோர்ஸ்மெண்ட்டை பதிலாக சொன்னார். நிறைய படித்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாமியார்கிட்ட இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பீப்புள்ஸ் மட்டும் இல்லைங்க, நல்லா படித்தவங்க. ஓகே, பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, சினிமா ஆக்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த சினிமா ஆக்டர் அப்படின்னா அந்த சாமியார்கிட்ட இருப்பாங்க. ஸோ பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸுங்கிறது கண்டிப்பாக தேவைங்க. ஸோ இப்போது நல்ல படித்தவங்க இருக்கிறாங்கன்னா, இப்போது ஒரு சினிமா ஆக்டர் இருக்கிறாங்க, ஒரு படித்தவங்க அங்கே இருக்காங்கன்னா அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர்கிட்ட இருந்தவங்க எல்லாம் படிக்காதவங்களா? யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் கல்ச்சருங்க அவங்களது. நல்ல படித்தவங்க, நல்ல பவரில் இருக்கிறவங்க ஹிட்லர்கிட்ட இருந்தவங்க எல்லாம். முட்டாளுங்கெல்லாம் ஹிட்லர்கிட்ட இல்லை, நல்ல சயின்டிஸ்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் வந்து காலையில் எந்திரிச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து ப்ரெட்டு, பால் இதெல்லாம் கொடுக்குறான். அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்துட்டு அவன் ஷூவை நல்லா பாலிஷ் பண்ணிவிட்டு கன் எடுத்துகிட்டு போகிறான். அன்றைக்கி ஃபுல்லாக ஜூஸை கொள்கிறான், யூதர்களை கொள்கிறான். அதே நாள் வரான், நைட்டு தூங்குறான், காலையில் எழுந்திரிக்கிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு பால் இதெல்லாமே, பால் ப்ரெட்டு அவங்க அம்மாவை இப்போ ஃபீட் பண்ணுறான், ஷூவை பாலிஷ் பண்ணுறான், திரும்ப போய் ஜூஸை கொள்கிறான். அவன் படித்தவன், பட் ராங்லி கைடட். இது அங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா சொசைட்டிலையும் இந்த ராங்லி கைடட் பீப்புள் இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் இந்த வார் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஸ்ரேல் நோஸ் அங்கே அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல். அஃப்கோர்ஸ் அவங்க நாட்டோட இனிமையாக கருதப்படுற அவங்கள வந்து தெர் ஆர் மெனி வேஸ் டு எக்ஸிக்யூட் தெம். அவங்கள வந்து எப்படி வேணாலும் அவங்கள வெளியே கொண்டுட்டு வரலாம், இல்லைனா இவங்களோட ட்ரூப்ஸை உள்ளுக்கு நிறைய வேஸ் இருக்குது. தினம் தட்ஸ் ஹாஸ்பிட்டல், குழந்தைங்க இருக்கிறாங்க. பட் ஆனாலும் அவங்க பாம்பு போடுறாங்க. ஸோ அவங்களும் படித்தவங்க தான், அவங்களுக்கும் தெரியும் குழந்தைங்க, அவங்களுக்கும் தெரியும் ஃபீலிங்ஸ், அவங்க குழந்தை மாதிரி தான் அங்கே என்னுடைய குழந்தைங்க இருக்குதுன்னு. பட் பீப்புள் ஆர் ராங்லி கைடடுங்க. இது வெறும் இந்த ரிலிஜனில் மட்டும் இல்லை, இஸ்லாம்லேயும் தெர் ஆர் மெனி பீப்புள் ஆர் ராங்லி கைடிங். முஸ்லீம்ஸை ராங்காக கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் நிறைய முஸ்லீம் லீடர்ஸே ராங்காக தான் முஸ்லீம்ஸை கைட் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. ஸோ இந்த கைடன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இந்த கைடன்ஸ் அதுக்கும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அறிவுக்கும் இந்த கைடன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நிறைய சாமியார்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே படித்தவங்க, சயின்டிஸ்ட், ஓகேங்களா. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் வந்துட்டா எல்லா பிரச்சனையும் போயிடும். ஆனால் நிறைய பணக்காரங்க தான் சாமியார்கிட்ட இருக்கிறாங்க. இது ஒரு கைடன்ஸ்க்காக. இந்த மனசுக்கு ஒரு கைடுங்கிறது கண்டிப்பாக தேவைங்க. எல்லா விஷயத்துலையும் இந்த மனசுக்கு ஒரு கைடன்ஸ்ங்கிறது திரும்ப தேவை. இன்னொன்று வந்து நம்மளுடைய அறிவை விட இந்த கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அறிவு இருக்கிறவன் தானேங்க திருடுறான், அறிவு இருக்கிறவன் தானே லஞ்சம் வாங்குறான். ஸோ அவன் படித்து அவன் அறிவுக்கு போய் தான் ஒரு பொசிஷன் போயிருக்கிறான், அவன் தான் லஞ்சம் வாங்குறான். படித்து அவன் தான் டாக்டர் ஆகிருக்கிறான், ஆனால் அவன் தான் கிட்னி திருடுறான். ஓகே, அவன் தான் அநியாயமாக கன்சல்டேஷனுக்கு ஃபீஸ் இதெல்லாமே வச்சு அநியாயமாக இப்போ நிறைய டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு நார்மல் ஒரு லேமேனால் எப்படி போக முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு லேபரால் ஒரு 1000 rupees கன்சல்டேஷன் வாங்கக்கூடிய டாக்டரை எப்படி போய் மீட் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி படித்தவங்க தான் ராங்காக கைடடாக நிறைய தவறான விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ அதனால் படித்தவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை.
அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அறிவுக்கும் இந்த கைடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கைடன்ஸ் வந்து அது அறிவை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அறிவு, பணம், செல்வம், உணவு, இது எல்லாத்த விட இந்த கைடன்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டீங்க. ஓகே, திடீர்னு இப்போ வந்து உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலைவனமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் ஒரு பாலைவனத்தில் திடீர்னு இப்போ மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு 2 டேஸ்க்கு உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தரேன், உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தரேன், எல்லாமே தரேன். ஸோ இந்த 2 டேஸ் இந்த பாலைவனத்தில் நீ இருக்கணும். இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த 2 டேஸ்க்கு இந்த பாலைவனத்துலேருந்து உன்னை எஸ்கேப் ஆகி நீ வெளியே போகிறதுக்கு உன்னை நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாட் யூ வில் டூ? ஸோ நீங்கள் வந்து அந்த சாப்பாடு, அப்போ 2 நாளைக்கு சாப்பாடு இருக்குதுப்பா, 2 நாளைக்கு எனக்கு பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, 2 நாளைக்கு எனக்கு தேவையான தண்ணி இருக்குது, அதை சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை இந்த பாலைவனத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகிறதுக்கு அந்த கைடை சூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக we will choose the guide. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு புரிய வர்றது என்னென்னா, நமக்கு வந்து கைடன்ஸ் தான் வெரி 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 இம்பார்ட்டண்ட். சாப்பாடு, தண்ணி, ஏன் அறிவு, இந்த அறிவு, இது எல்லாத்த விட நம்ம எந்த பாதையில் போகிறோம், என்ன பண்ணணும், அந்த கைடன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கைடன்ஸ் வந்து எனக்கு ஒரு ஏத்திஸ்டாக, நான் வந்து ஒரு நார்த்திகனாக இருக்கும் பொழுது, அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் நீட் கைடன்ஸ் அட் எனி பாயிண்ட். எல்லா விஷயத்துலையும் கைடன்ஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, கைடு வேணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமா, கைடு வேணும். ஒரு செல்ஃப் அவேர்னஸ், நம்ம யார் நம்ம உணர்றதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த எல்லா விதமான கைடன்ஸ்க்கு எவ்வளோ புக்ஸ் இருக்குது, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பணக்காரன் ஆகலாம், ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக அதை கைட் பண்ணுறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. நம்மளே உணர்றதுக்கு, இல்லை இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு, இதே மாதிரி விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது. நானும் ஒரு ஏத்திஸ்டாக இருக்கும்போது இந்த எல்லா ஆஸ்பெக்ட் இதுலேயும் நிறைய கைடன்ஸ்க்கான இந்த மாதிரியான புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி புக்காக இருக்கட்டும், எவல்யூஷனல் புக்காக இருக்கட்டும், மோட்டிவேஷனல் புக்காக இருக்கட்டும், நான் மோர் தென் ஒரு 200 புக்ஸ் கிட்ட படிச்சிருக்கிறேங்க. பட் ஐ எம் நாட் கைடட். ஈவன் ஐ எம் ஆத்தர், நானும் ஒரு புக்கை பற்றி எழுதியிருக்கிறேன். பட் அது வந்து ஒன்லி ஃபார் சர்டன் ஒர்க்ஸ் ஆஃப் பீப்புள். ஏன்னா அது வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே செட் ஆகுமானா ஆகாது. ஒரு சர்டன் பீப்புளுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் செட் ஆகுமே தவிர்த்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நானும் ஐ ஃபீல் லைக் ஐம் லாஸ்ட். ஒரு கைடே இல்லாமல், எஸ்பெஷலி இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் இப்போ வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பேசிக்காக இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, ஒருத்தவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணணும். ஓகே, நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லும், ஒன்று கொடுன்னு சொல்லும், இன்னொன்று கொடுக்காதுன்னு சொல்லும். இன்னொன்று சில ஃபிலாசபிக்கல் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இன்னொரு இதில் உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நீ மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணு இப்படின்னு இருக்கும். விச் ஒன் எதை நம்ம ஃபாலோ பண்ணோம் சொல்லுங்கள்? ஸோ இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ்லேயே ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு we need a guide. ஓகே, அப்போ கெட்ட விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கே கைடு இல்லை, நம்ம கெட்ட விஷயத்துக்கு எவ்வளோ தப்பு பண்ணுறது இந்த உலகத்தில் எவ்வளோ அநியாயம், எவ்வளோ கொடூரங்கள் நடக்குது. அதெல்லாம் அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே நம்ம மிஸ்டேக்காகவே நம்ம எடுத்துக்க கூடாது. எனக்கு எஸ்பெஷலி வத்துவால ஒரு லைன், ஆக்சுவலி நான் இந்த இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த வத்துவால் எனக்கு அந்த லைன் எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப வஜ்தகதாலன் ஃபஹதா அப்படின்னு இருக்கும். அதை வந்து நான் வந்து உன்னைய வந்து I've seen you as a lost and I guided you. நான் வந்து நீ வந்து வழி தெரியாமல் இருந்த உன்னை வந்து நான் கைட் பண்ணேன் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து எனக்கு, அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம ப்ராஃபட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக இறக்கப்பட்ட சூறா. பட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக மட்டும் இறக்கணும்னா அவங்கள சொர்க்கத்திலேயே வச்சு அவங்களுக்கு இறக்கிக்கலாம். பட் ஏன் இந்த பூமியில் அவங்கள வச்சு இறக்கி அவங்களுக்குன்னு இந்த சூறா இறக்கிறாங்கன்னா, இட்ஸ் ஃபார் அஸ். நமக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்காக வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பிரச்சனை, அவங்க அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸ் அவர் டீச்சர். ஓகே, இஸ் அவர் எக்ஸாம்பிள்.
ஓகேங்களா? ஸோ நம்ம அதிலேருந்து தான் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ எனக்கு ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடைச்சது எனக்கு நபி சார் கிட்ட தான். எனக்கு பர்சனலாக எனக்கு இது எனக்கு எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய பேர் நம்ம ஹர்ட் பண்ணுவோம், அவங்களும் நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. இதுதான் வாழ்க்கை. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மனுஷனாக இருக்கிறீங்கன்னா ஒன்று நீங்கள் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணுவீங்க, இல்லை மற்றவங்க உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க நம்மளை ஹர்ட் பண்ணும் பொழுது நம்ம திரும்ப நம்ம அவங்கள ரிப்பீட்டாக நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அது வந்து ஒரு இன்பார்ன் ஒரு ஃபீலிங் தான். எல்லா அனிமல்ஸ்க்கும் இருக்குது, ஈவன் நம்ம ஹியூமன்ஸுக்கும் இருக்குது. யாராச்சும் உங்களை பற்றி தவறாக பேசுனாங்கன்னா, அவங்க உங்களை 10 வாட்டி தவறாக பேசுனாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் தவறாக பேசுவீங்க. இதுதான் ஒரு மனுஷ இயல்பு. எனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க என்னை ஹர்ட் பண்ணும் பொழுது எனக்கு அதை கடந்து வரவே முடியல. அந்த ஹர்ட் அதையே நான் யோசிச்சுட்டு வாங்கிட்டு இருப்பேன். அவங்க ஏன் நீ ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு சிம்பிளாக எனக்கு இந்த ஒரு இதில் வந்து எனக்கு புரிஞ்சு, தே ஆர் நாட் கைடட். அவங்களுக்கு வந்து சரியான பாதை என்னன்னு தெரியல, தே ஆர் நாட் கைடட் அப்படின்னு ஒரு சிம்பிளாக என் மனசுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் லைன் வந்து ரொம்ப எனக்கு ஆறுதல் எனக்கு தந்துச்சு. ஒருத்தவங்களை நான் கெட்டவங்க, இவங்க பேட் பீப்புள், அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஈவந்தோ நம்ம மேலே நியாயம் இருந்தாலும் தெரிஞ்சாலும் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை பாயிண்ட் பண்ணுறது செல்ஃபாக எனக்கு ஐயோ அவங்க ஒரு பேட் பீப்புள் அப்படின்னு எனக்கே அது கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு தே ஆர் நாட் கைடட் ப்ராப்பர்லி. அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கல, அவங்க அந்த கைடன்ஸை தேடினாலும் அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் பொழுது there is no bad people in the worldங்க. எல்லாருமே they are guided in a wrong ways. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப எனக்கு இந்த அஃப்கோர்ஸ் இட்ஸ் அபவுட் கைடன்ஸ். ஆனால் எனக்கு ஃபீல் ஆனது எனக்கு மற்றவங்களை வந்து நம்மளை ஹர்ட் பண்ணும்போது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்கள ஒரு ராங் பர்சனாகவும் ஒரு மிஸ்டேக் பர்சனாகவும் பார்க்காம they are not, அவங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் கிடைக்கல அப்படின்னு எனக்கு இதை ஃபீல் பண்ணுறது, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதில் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அதை ரிப்பீட் பண்ணலை. அவங்க வந்து எனக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் அவங்களுக்கு, ஏன்னா எனக்கு ஒரு கைடு இருக்குது, ரைட்? அண்ட் எனக்குன்னு ஒரு புக்கு இருக்குது. ஓகே, அந்த புக்கை அந்த புக்கில் எல்லாமே இருக்குது. இன்னொன்று, ஈவன் ஐ ரோட் அ புக், ஓகேங்களா? அந்த புக் வந்து ஒன்லி ஃபார் சர்டன் பீப்புள். ஓகே, எல்லாத்துக்கும் செட் ஆகாது. பட் எனக்கு கடவுள் தந்த புக்கு வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகும். அந்த புக்கு எழுதினவர் யார், அந்த புக்கு தந்தவர் யார், ஹூஸ் த ஆத்தர் ஆஃப் த புக்? இந்த உலகத்தையே படைச்சவர், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு அவர் தெரிஞ்சவர், இந்த பிரச்சனையை தந்தவரும் அவர் தான், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு ஆக போகுது, இதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும்னு தெரிஞ்சவரும் அவர் தான். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஒரு கைடு இருக்குது, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் அ டீச்சர். ஓகே, அந்த புக்கை டீச் பண்ண எனக்கு ஒரு டீச்சரும் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், ஸோ இந்த மாதிரி யாராச்சும் நம்ம ஹர்ட் பண்ணாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம தவறை பண்ணுவோமா சொல்லுங்கள்? அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணி ஆகணுமா? தே ஆர் நாட் அவர் டீச்சர்ஸ். ஐ நோ ஹூஸ் மை டீச்சர். ஸோ எனக்கு இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப 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 கைடன்ஸாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து நம்ம இஸ்லாமே இஸ் ஃபுல் ஆஃப் கைடன்ஸுங்க. இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் 5 வேளை தொழுகிறோம்ல, அந்த 5 வேளை தொழுவையில் எஸ்பெஷலி நம்ம சூரா ஃபாத்தியா ஓதுவோம். அந்த சூரா ஃபாத்தியா பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை எனக்கு ஃபீல் ஆனதையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக இந்த வதுவா சூறாக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு மேக் இந்த சூரா ஃபாத்தியா தான். இந்த சூரா ஃபாத்தியாவில் நான் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு என்னென்னா அந்த சூரா ஃபாத்தியா ரபில் அலமின் ரஹ்மான் ரஹீம் மாலிக் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஓதுனேன். இன்னொன்று வந்து என்ன பண்ணேன்னா செகண்ட் வந்து இது வந்து நல்ல கிராத்தா நல்ல அதை தஜ்வீதோட ஓதணும் இதே மாதிரிலாம் நினச்சேன். பட் ஆனால் அதோட அர்த்தத்தோடு நான் ஃபீல் பண்ணி அது அப்படியே உணர்ந்து அதை அப்படியே ஓதும் பொழுது ஐ ஃபீல் சம்திங் டிஃப்ரென்ஸுங்க. இந்த சூரா ஃபாத்தியாவில் நம்ம சோறு கேட்குறோம்மா கடவுள்கிட்ட, எனக்கு சோறு போடு, எனக்கு தண்ணி தா, எனக்கு வந்து சந்தோஷத்தை தா, எனக்கு நல்ல அம்மா அப்பா தா, எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபு தா, எனக்கு நல்ல குழந்தைகளை தா. நோ, இதெல்லாம் நம்ம கேட்குறதே இல்லை இந்த சூரா ஃபாத்தியாவில். வி ஆர் ஆஸ்கிங் கைடன்ஸ். என்னை நேர் வழியில் செலுத்து, இது என்ன ஸ்ராத்தன் முஸ்தகீம், என்னை வந்து நேர் வழியில் செலுத்து. நம்ம கைடன்ஸ் தான் கேட்குறோம். என்னை யார் மாதிரியெல்லாம் கைட் பண்ணி என்னை யாரைய மாதிரியெல்லாம் கைட் பண்ணாத, என்னை நேர் வழியில் செலுத்து.
நம்ம 5 வாட்டியும் கடவுள்கிட்ட ஈவன் சந்தோஷத்தை கூட நம்ம கேட்கலங்க. என்னை சந்தோஷமா வை, என்னை நிம்மதியா வை. நோ. ஒரு முஸ்லீமோட வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பா அவனுக்கு கஷ்டங்களும் வரதான் போகுது. அதை அவன் அக்செப்ட் பண்ணணும். பட் இது எல்லாத்துக்கும் மேல அவன் கேட்கறதெல்லாம் கஷ்டங்கள் வந்தாலும் என்னை கைட் பண்ணு. நம்ம நிம்மதி, சந்தோஷம், பணம், செல்வம் இதெல்லாம் அந்த 5 வேளை தொழுகையில் நம்ம கேட்கவே இல்லை. 5 டைம்ஸ் நம்ம ப்ரே பண்ணுறோம். ஓகே, அந்த 5 டைம்ஸ் ப்ரேயர்லையும் நாங்கள் முஸ்லீம்ஸ் வந்து எனக்கு சாப்பாடு தான் தண்ணி தானே கேட்கல. நம்ம கைட் நேர் வழியில் செலுத்து தான் கேட்குறோம். ஸோ கைடன்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம கைடன்ஸ் கேட்குறோம். கைடன்ஸ் கேட்டுட்டு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எழுதி வைக்கிறோம். எனக்கு இது என்னோட பர்சனல் இதில் சொல்கிறேன். ஸோ காலையில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நம்ம மனுஷனுக்கு எப்படி சொல்கிறது, ஆல் தி டைம் வி நீட் கைடன்ஸுங்க. இப்போது காலையில் போகிறோம், என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அந்த டேவை நம்ம க்ரியேட் பண்ண ஃபஸ்ட் நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஒரு கைடன்ஸ் கேட்டுக்கிறோம். ஓகே, நம்ம கடவுள் வந்து நம்ம என்னை சரியான வழியில் இது பண்ணு, என்னைய வந்து சரியான வழியில் வந்து என்னை நேர் வழி காட்டு, இந்த மாதிரி கேட்டுட்டு நம்ம மார்னிங் எழுந்துச்சு ஒரு டூ லிஸ்ட் எழுதுனா இன்றைக்கி இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடவுள் தருவாருங்க. மதியானம் நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம வந்து போயிட்டு என்ன பண்ணுறோம், அப்போது நம்ம கைடன்ஸ் தான் கேட்குறோம். உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் கடவுள், உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு கைடு தருவார். ஈவினிங் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, வண்டி பஞ்சர் ஆகிருக்கும், நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க, அப்பவும் கைடு கேட்பீங்க, அப்பவும் கடவுள் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தருவார். ஆல் த டைம் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தொழுகிறீங்க, தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தொழுதாகணும் கட்டாயம் கிடையாது. முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தொழுக்கூடிய நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மூளை யோசிக்கும். அப்போ தான் நமக்கு இந்த கைடன்ஸ் தேவை. தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு கைடன்ஸ் தேவையில்லை. அதனால தான் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம 5 வேளை தொழுகிறோம். அந்த 5 வேளை தொழுகையும் நமக்கு கைடன்ஸ் நம்ம கடவுள்கிட்ட அந்த கைடை மட்டுமே கேட்குறோம். ஏன்னா இந்த கைடன்ஸுங்கிறது நம்மளுக்கு இந்த அதாவது நமக்கு சரியான பாதையில் நம்ம எப்போதுமே போகுகிற அந்த கைடன்ஸுங்கிறது ஒரு தண்ணீர் மாதிரிங்க. நம்ம வந்து அப்பப்போ நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம அப்பப்போ நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், ஒருத்தங்களுக்கு எப்படி தானம் தர்மம் பண்ணணும், ஒருத்தங்கிட்ட எப்படி அன்பாக நடந்துக்கணும், ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், ஒரு பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வருது இதை எப்படி சால்வ் பண்ணணும், ஒருத்தங்க நம்ம திட்டாங்க அவங்க நம்ம பதில் திட்டணுமா, நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் we need கைடன்ஸ். இந்த கைடன்ஸ் இல்லாதது தான் பிரச்சனையே. ஒரு மனுஷனுடைய மனசுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு 3 விஷயம் இந்த பத்துவால இருக்குது. இந்த சூறால அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3 விஷயங்கள் ஒரு மனுஷனுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அந்த மனசுக்கு தேவை நான் ஆல்ரெடி தந்தும் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறான். இந்த பத்துவா சீரீஸ் நீங்கள் பார்க்கலன்னா அப்படியே இது ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும், இதில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு தேவை வந்து ஹியூமனுக்கு வந்து ஒரு அனாதைத்தன்மை எப்பொழுதுமே இருக்கும். அவனுக்கு ஒன்று அனாதையாக பிறந்தாலும் அனாதையாக இருக்கும், இல்லை எல்லாருமே இருந்தாலும் they will feel அனாதையாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்தாலும் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது ஒரு முஸ்லீம் வந்து அலோனாக இருக்கலாம், பட் லோன்லியாக இருக்கக்கூடாதுங்க. ஸோ ஏன்னா லோன்லியாக இருந்தால் அவன் டிப்ரெஷன், இட்ஸ் அ சிக் மென்டாலிட்டி. பட் அலோனாக இருக்கலாம், தனியாக இருந்தாலும் எனக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு என் ரப்புன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற கடவுளே சொல்கிறார், நான் இருக்கிறேன் உனக்கு. ஓகே, நான் உனக்கு இருக்கிறேன். ஸோ தட் இஸ் நோ லோன்லினஸ். ஒரு மனசுக்கு ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமலுங்க. அவனுக்கு யாராச்சும் ஒருத்தர் அவன் கூட இருந்தே ஆகணும். ஓகே, ஸோ அந்த ஒரு கேப் வந்து கடவுள் வந்து அல்லாஹ் வந்து ஃபில் பண்ணுறான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு தேவையானது ஒருத்தங்க. ஓகே, அது கண்டிப்பாக அல்லாஹ் இருக்கா, அது அல்லாஹ் ஃபில்லும் பண்ணிட்டான். ரெண்டாவது ஒரு மனுஷனுக்கு கைடன்ஸ், ஒரு நேர் வழி, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ். அதுக்கும் அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு மனுஷனுக்கு கைட் தந்திருக்கிறான். அந்த கைடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுங்க. சரிங்களா? மூணாவது ஒரு மனுஷனுடைய மனசுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு யாரோ ஒருத்தங்க, நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல்னால யாரோ ஒருத்தங்க நமக்கு தேவை, ஒரு தேவையுடைய உலகம் இருக்கும். அந்த தேவைகளை இறைவன் பூர்த்தி பண்ணிட்டான். ரெண்டாவது கைடன்ஸ். இந்த மூணாவது விஷயம் என்னன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு முழுமை அடைஞ்சிருங்க. ரொம்ப ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கும். ஒரு விஷயம் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போம், ஒரு விஷயம் இல்லைனாலும் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்குங்க. அந்த மூணாவது விஷயம் என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக டீட்டெயில்டாக பார்க்கலாம்.